السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن والاهم إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக தொடங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளால் குடிபெயர்ந்த நாட்டில் மார்க்கத்தை பேணி மார்க்கத்தை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்கிற கற்றுக்கொள்கிற எண்ணத்தில் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பல சிரமங்களை, இன்னல்களை, பொருளாதார நெருக்கடிகளை பொருட்படுத்தாமல் நடத்தி வருகிற உங்களுக்கு அல்லாஹ்வின் அருளும் இம்மை மறுமையின் நலன்களும் அதிகம் அதிகம் கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் பேசிய சிறப்புக்குரிய அழைப்பாளர் முதற்கொண்டு நமது உஸ்தாத் அவர்களும் நமக்கு தேவையான சிறந்த கருத்துக்களை அழகிய முறையில் இங்கே பதிவு செய்தார்கள். நீங்கள் எல்லாம் உங்கள் இல்லங்களுக்கு திரும்பியதற்கு பிறகு அவற்றை உங்கள் சிந்தனைக்கு மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து உங்களது உள்ளங்களில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து முடிந்தால் ஒரு குறிப்பேட்டில் அவற்றை குறிப்பெடுத்துக் கொண்டு வாழ்க்கையில் இந்த நல்ல செய்திகளை எந்த அளவு கடைபிடிக்கிறோம், இந்த இறை அழைப்பின் சிறந்த நோக்கத்தில் எந்த அளவு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் நோக்கமாக மார்க்கத்தையும் மார்க்கத்தை பரப்புவதையும் எந்த அளவு ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் செலவழித்த செலவுகள், நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், நீங்கள் மேற்கொண்ட பிரயாசைகள் அனைத்தும் நன்மையாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியிலே அவனது விருப்பத்தையும் அவனது பொருத்தத்தையும் அவனுடைய நல்ல அருள்களையும் நமக்கு தந்தருவானாக. அன்பிற்குரியவர்களே, இறை தூதரின் இனிய அழைப்பு என்ற மைய கருத்தை வைத்து அறிஞர்கள் எல்லாம் நமக்கு நல்ல அறிவுரைகள் சொன்னார்கள். இதில் இறுதியாக மன தூய்மையை பற்றியும் சொர்க்க வாழ்க்கையை பற்றியும் எனக்கும் உங்களுக்கும் நான் அறிந்த உணர்ந்த சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்ள, ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் கேட்கிறாத விஷயங்களை எல்லாம் நான் சொல்வேன் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பல முறை மார்க்க உரைகளை தொடர்ந்து கேட்டு வரும் நீங்கள் அநேகமாக சொல்லப்பட்ட விஷயங்களில் பலவற்றை இதற்கு முன்பாக செவிமடுத்திருப்பீர்கள். இந்த சபையின் நோக்கம் ஃபதக்கிர் இன் நஃபஅத்தின் ذிக்ரா சயதக்கரு மன் யக்ஷா வயதஜன்னபுல் அஷ்கா அல்லதி யஸ்லா النار الكبرى. நபியே, நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். நபியே, நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ, யார் மறுமையை பயப்படுகிறானோ, யார் விசாரணை நாளை பயப்படுகிறானோ, யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கும் அந்த காட்சியை பயப்படுகிறானோ அவன் நிச்சயமாக நல்லறிவு பெறுவான், நல்லுணர்வு பெறுவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எவன் கேடு கட்டு விட்டானோ, எவன் தன்னைத்தானே நாசத்தில் தள்ளிக் கொண்டானோ அத்தகைய கேடன் அவன்தான் இந்த அறிவுரைகளை விட்டு விலகுவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மன தூய்மை என்று எடுத்துக்கொண்டால்
மன தூய்மை என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா நாம் கொண்டிருக்கிற ஈமான், இறை நம்பிக்கை, நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாம், இதற்கும் மன தூய்மை அவசியம் என்பதை மறந்து விடாதீர்கள். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி தஹலல் ஜன்னah. அன்பு சகோதர சகோதரிகளே, முதலிலே நம்முடைய ஈமானிலே மன தூய்மையை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய இஸ்லாமிலே மன தூய்மையை கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஈமானுடைய சுவையை அறிய வேண்டும் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு பற்று அதிகமாக வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் அன்பு, அல்லாஹ்வின் நெருக்கம், அல்லாஹ்வின் பாசம், இந்த அன்பை, பாசத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் மன தூய்மையை உள்ளத்திலே கொண்டு வந்து பாருங்கள், இஹ்லாஸை கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மன தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ, இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு, அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வின் அன்பை நாடி, அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானை ஏற்றுக்கொள்கிறாரோ அவன் சொர்க்கத்திற்கு செல்வான், நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். மனிதனின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், முஸ்லிம்கள் இஸ்லாமை பேண வேண்டியவர்கள், இஸ்லாமை கற்க வேண்டியவர்கள், இஸ்லாமை பரப்ப வேண்டியவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே அலட்சியம் ஏன் செய்கிறார்கள்? ஆண்களை எடுத்துக் கொள்ளுங்கள், பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லா மாஷா அல்லாஹ், சில நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், சில சாலிஹான ஆண்கள், பெண்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏன் ஒருவனால் தொழுகையை பேண முடியவில்லை? ஏன் ஒருவனால் தொழுகையை பேண முடியவில்லை? ஏன் ஒருவனால் ஜகாத் கொடுக்க முடியவில்லை? ஏன் ஒருவனால் ஹஜ் கடமையானதற்கு பிறகும் ஹஜ் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் அலசி பார்த்தால், அந்த நிலைமையில் உள்ளவர்களை நீங்கள் சற்று பரிசோதித்து பார்த்தால் அங்கே நமக்கு என்ன தெரிய வருகிறது தெரியுமா? அவருடைய ஈமானிலே ஏற்பட்ட அந்த பலவீனம், அவருடைய மன தூய்மையிலே ஏற்பட்ட பலவீனம், அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக வாழ்கிறேன், அல்லாஹ்விற்காக வாழ்கிறேன், அல்லாஹ்விற்காக வாழ்வது எனது வாழ்க்கையின் நோக்கம் என்பதை அவன் உறுதி கொண்டிருந்தார். அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக வாழ்வதே எனது வாழ்க்கையின் நோக்கம் என்பதை அவன் உள்ளத்திலே ஆழமாக பதித்திருந்தால் அவன் தொழுகையில் அலட்சியம் செய்திருக்க மாட்டான், இறை நம்பிக்கையிலே அவன் மோசடி செய்திருக்க மாட்டான், இணை வைப்புக்கு சென்றிருக்க மாட்டான், அனாச்சாரங்களை செய்திருக்க மாட்டான், ஏனைய கடமைகளை உதாசீனம் செய்திருக்க மாட்டான். மன தூய்மையிலே ஏற்பட்ட பலவீனம், இஹ்லாஸின்மை, அவனுடைய கல்வியிலே முகஸ்துதி, ஈமானிலே இஹ்லாஸிலே ஏற்பட்ட பலவீனம் அவனை இந்த நிலைமைக்கு தள்ளுகிறது. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்த சமூகம், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நான் கூறுகிற இந்த கருத்துக்களோடு நீங்களும் வந்து கொண்டே இருங்கள். உங்கள் சிந்தனை அங்குமிங்கும் சிதறினால் ஷைத்தான் உங்களை கவிக்கொண்டு சென்று விடுவார். உங்களுக்கு இந்த உரைகளை கூறுவதால் எந்த பயனும் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் அமைத்த சமூகத்திலே ஈமானை இஸ்லாமை அடிப்படையாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்தார்கள் என்று பார்க்கும்போது அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யவும் தவறவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யவும் தவறவில்லை. எதை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள்? உங்களது ஈமானிலே நயவஞ்சகம் கலந்து விட்டால், உங்களது ஈமானிலே முகத்துதி கலந்து விட்டால்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், பயந்தார்கள் அதை குறித்து. காரணம் என்ன? அல்லாஹ் தனது நபிக்கு அப்படி எச்சரிக்கை செய்தார். وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறார், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. உள்ளங்கள் நடுங்க வேண்டும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. நபியே, உங்களுக்கும் வஹீயின் மூலமாக சொல்லப்படுகிறது, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் வஹீயின் மூலமாக சொல்லப்பட்டு விட்டது. என்ன தெரியுமா? நீங்கள் இணை வைத்தால் நீங்கள் என்னோடு மற்றொருவரை கூட்டாக்கி கொண்டால் உங்களது அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். அல்லாஹ் பாருங்க, லயஹ்பதன் அமலு. பிறகு என்ன நடக்கும்? வலதகூனன்ன மினல் காசிரீன். நஷ்டமடைந்தவர்களிலே தோல்வியுற்றவர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களுக்கு அதை எடுத்துரைத்தார்கள். பயந்து கொள்ளும்படி சொன்னார்கள். நான் உங்கள் மீது நீங்கள் சிலை வணங்கி விடுவதை பயப்படவில்லை. உங்கள் மீது நீங்கள் சிலை வணங்கி விடுவதை நான் பயப்படவில்லை. மாறாக நான் பயப்படுவது என்ன தெரியுமா? நீங்கள் இறை பொருத்தத்தை நாடாமல், அல்லாஹ்வின் முகத்தை நாடாமல், அற்ப ஆசைகளுக்காக, பிறர் புகழ்ச்சிக்காக அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அமல்களை செய்து விடுவீர்களோ என்பதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் அழைப்பான், அன அக்ன ஷுரகாஇ அனி ஷிர்கி. எனக்கு எந்த கூட்டாளியும் தேவையில்லை, எந்த பங்காளியும் தேவையில்லை. மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி கைரி, மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி கைரி தரக்துஹு வ அமலஹு. யார் எனக்காக செய்ய வேண்டிய அமலை பிறருக்காக செய்தானோ, பிறருடைய நோக்கத்திற்காக செய்தானோ, பிறருடைய பாராட்டுதலுக்காக செய்தானோ, அவனையும் அவனுடைய அமலையும் நான் விட்டு விடுவேன். அவனுக்கு இடத்தில் எந்த கூலியும் கிடையாது. وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. அவர்களுடைய அமல்களை நாம் பார்ப்போம், அந்த அமல்களை எல்லாம் பரத்தப்பட்ட அற்ப புழுதிகளாக நாம் ஆக்கிவிடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு, இந்த ஏற்பாட்டிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே உங்களுடைய மன தூய்மை எப்படி வெளிப்பட வேண்டும் தெரியுமா? இங்கே உங்களுடைய மன தூய்மை, அதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களின் வாழ்க்கையில் இருந்து நாம் அதை படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை, சொல்லப்படுகிற செய்திகளை கவனமாக கேட்கிறீர்கள், அடக்கமாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்ததும் தெரியவில்லை, சென்றதும் தெரியவில்லை. இந்த செய்திகளை உருவாக்கிக் கொண்டு உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்கிறீர்கள் என்றால், உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் பேசி சொல்லப்பட்ட விஷயங்கள் எனது உள்ளத்திலே எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது. இத்தனை நாட்கள் இந்த விஷயங்களை விட்டு நான் மறந்திருந்தேனே, தூரமாக இருந்தேனே என்று உங்களை நீங்களே நொந்து கொண்டு, உங்களை நீங்களே
நமக்கு இந்த உணர்வுகள் இதற்கு முன்னால் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இப்போது நீங்கள் கேட்கிற இந்த நேரத்திலிருந்து இந்த உணர்வை உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கொண்டு வந்து உங்களை நீங்களே பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. தொழுகையை நினைத்து பாருங்கள். நாம் தொழுகிற தொழுகையை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு எதை கட்டளையிட்டானோ, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு எதை கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்கு முன்பாக முஸ்லிமான ஆணை முஸ்லிமான பெண்ணே உனது உள்ளத்தை சுத்தம் செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பாயாக. குளித்து சுத்தம் செய்கிறோம், ஒது செய்து சுத்தம் செய்கிறோம், இடத்தை சுத்தம் செய்தோம், உடையை சுத்தம் செய்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், உள்ளத்தை சுத்தம் செய்யாமல், உள்ளத்தை கல்வை சுத்தம் செய்யாமல் எந்த ரப்புக்கு முன்னால்
அன்சாரி பெண்களை விட குர்ஆனை நம்பக்கூடிய பெண்களை நான் பார்த்ததில்லை. அன்சாரிய பெண்களை விட குர்ஆனை நம்பக்கூடிய பெண்களை நான் பார்த்ததில்லை. தொழுகையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாபுடைய வசனத்தை ஓதினார்கள். யா அய்யுஹன் நபி குல் லிஅஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின் ذلك அத்னா அன் யுரஃப்ன ஃபலா யுஹதைன். நபியே, உமது மனைவிகளுக்கு சொல்வீராக, உமது பெண் பிள்ளைகளுக்கு சொல்வீராக, மூமின்களின் பெண்களுக்கு சொல்வீராக, அவர்கள் தங்களது போர்வைகளை கொண்டு தங்களை போர்த்திக் கொள்ளட்டும். ஹிஜாபுடைய சட்டம் இறங்குகிறது. ஆண்கள் பள்ளியிலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள், தெருக்களிலே ஓதுகிறார்கள், ஹிஜாபுடைய வசனங்களை வீடுகளிலே ஓதுகிறார்கள். பார்க்க வேண்டும் அன்சாரி பெண்களின் மாற்றத்தை, ஈமானின் மாற்றத்தை பாருங்கள், மன தூய்மையின் மாற்றத்தை பாருங்கள், சொர்க்கத்தின் நோக்கத்தை பாருங்கள். மறுமையிலே சொர்க்கம் வேண்டும். இங்கு வாழ்ந்து விடலாம். இந்த வாழ்க்கையிலே எவ்வளவு நேரம் வாழ்ந்து விடலாம். சகோதரிகளே, சகோதரர்களே, என்ன செய்தார்கள்? தங்களுடைய வீடுகளுக்கு ஓடோடி சென்றார்கள் அன்சாரி பெண்கள். இங்கே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று இஸ்லாமிலே பிறந்து முஸ்லிம் குடும்பத்திலே வளர்ந்து வருகிற எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் அவர்களுடைய செய்தியை கேட்கும் போது மிக வருத்தமாக இருக்கிறது. அவர்களிலே பலர் ஹிஜாபை எதிர்க்கிறார்கள், சிலர் ஆடம்பரத்திற்காக ஹிஜாப் அணிகிறார்கள். அதுவும் இன்று சொல்லப்போனால் இன்றைய ஹிஜாபுக்கு ஒரு ஹிஜாப் தேவை. இன்றைய ஹிஜாபுக்கு ஒரு ஹிஜாப் தேவை. இன்று அவர்கள் அணிகிறார்கள் அல்லவா இந்த கருப்பு உடை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், கருப்பு உடைகளை அவர்கள் போர்த்தி இருந்தார்கள் என்பதாக இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்கிறார்கள். ஆனால் இன்று இவர்கள் இந்த டெக்கரேஷனோடு, இந்த அலங்காரங்களோடு, அதுவும் தங்களுடைய உடல் இறுக்கமாக அணிகிற இந்த ஹிஜாப்கள், இது இஸ்லாம் கூறுகிற ஹிஜாபா என்று என் சகோதரிகளே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஹிஜாபை கொண்ட அல்லாஹ்வின் பொருத்தத்தை நீங்கள் நாடியிருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நாடியிருந்தால் இந்த ஹிஜாபை அணியாதீர்கள். நன்கு விசாலமான, தடிப்பமான, அலங்காரம் இல்லாத இந்த ஹிஜாபை நீங்கள் அணியுங்கள். இதுதான் ஹிஜாப் என்று பார்க்கிறோம். வியாபாரமாகிவிட்டது. சகோதரிகளை பார்த்தால் ஹிஜாப் என்ற அந்த ஆடைக்கு மேலே அத்தனை அலங்காரங்கள், அத்தனை அந்த வேலைப்பாடுகள். கணவனுக்கு உடுத்தக்கூடிய ஆடைகளை விட கவர்ச்சியான ஆடையாக ஹிஜாப் மாறி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது ஹிஜாப் அல்ல சகோதரிகளே. அடுத்துவார் அன்சாரி பெண்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்கள் ஓதி காட்டியதற்கு பிறகு அவர்களுடைய நிலைமையை அன்னை ஆயிஷா அறிவிக்கின்றார்கள். வீடுகளுக்கு ஓடோடி சென்று தங்களுடைய போர்வைகளை இட்டிலே அன்சாரிகளிடத்திலே, சஹாபாக்களிடத்திலே என்ன இருந்தது? இன்று இருக்கிற மாதிரி ஆடை வசதிகளாக இருந்தன. அந்த போர்வை இரண்டாக பிளந்து, இரண்டாக கிழித்து, ஒன்றை வைத்துவிட்டு ஒன்றை கொண்டு முழுமையாக போர்த்திக் கொண்டார்கள். அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், தங்களது நீளமான போர்வைகளை கிழித்து அதில் ஒன்றை கொண்டு தங்களை முழுமையாக போர்த்திக் கொண்டார்கள். அவர்கள் பள்ளிக்கு வந்து தொழுதுவிட்டு திரும்பி சென்றால் அவர்களை யாருக்கு அடையாளம் காண முடியாது. சகோதரிகளே, இந்த பக்குவம் அவர்களுக்கு எங்கிருந்து ஏற்பட்டது? மன தூய்மையினால் ஏற்பட்டது. இந்த புரட்சி எங்கிருந்து ஏற்பட்டது? அல்லாஹ்வின் வீட்டை, மறுமையின் அந்த சொர்க்கத்தை அவர்கள் நாடியதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்டது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பயிற்சி செய்கிறார்கள், பயிற்சி கொடுக்கிறார்கள். தொழுகைக்கு நீ தயாராகுவதற்கு முன்பு உனது உள்ளத்தை தயார்படுத்திக் கொள். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி. சஹாபாக்கள் இந்த துன்யாவுக்காக வேண்டி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வதற்கு முன்னால் உலகத்திற்காக, உலக இன்பங்களுக்காக, இந்த உலக ஆசைகளுக்காக, இந்த ஆடம்பர வாழ்க்கைகளுக்காக, வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். லா
சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? சலாம் ஓதுவது, வஜ்ஹத்து ஓதுவது சுன்னத்தா வாஜிபா? எப்படி வஜ்ஹத்து ஓதுவது சுன்னத்தா வாஜிபா என்று சண்டை செய்து கொண்டிருக்கிற சமுதாயமாகத்தான் என்று நம்மளே போல இருக்கிறார்கள். தவிர இந்த வஜ்ஹத்து எனக்கு எதை சொல்லுகிறது, நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு கற்பிக்கிறது. இந்த வஜ்ஹத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கு எதை கூறுகிறார், எனக்கு எதை கட்டளையிடுகிறார், என்னிலே என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை எத்தனை பேர் தனிமையிலே அமர்ந்து தன்னை பற்றி சிந்தித்து தன்னை பற்றி உணர்ந்து தன் உள்ளத்திலே கேட்டிருக்கிறார்கள். பொய் அல்லவா? அப்படி செய்யவில்லை என்றால் அது பொய் அல்லவா? அப்படி சுய பரிசோதனை செய்யவில்லை என்றால் ஏதோ டேப் ரெக்கார்டு போட்ட மாதிரி ஒரு கேசட்டை பதிவு செய்து, ஒரு கேசட்டிலே துஆக்களை பதிவு செய்து, குர்ஆனுடைய சூறாக்களை பதிவு செய்து அதை நீங்கள் ப்ளே செய்தால் அந்த கேசட்டில் ஏதாவது மாற்றத்தை பார்க்க முடியுமா? அந்த கேசட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? மஸலுல் லதீன ஹுமிலு தௌராத் கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. அல்லாஹ் சொல்கிறார், வேதங்களை சுமந்து கொள்ளக்கூடிய, வேதங்களை கற்றறிந்த யூதர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லும் போது ஏடுகளை புத்தகங்களை சுமந்து செல்கிற கழுதைகளை போன்று என்று அல்லாஹ் சொல்கிறார். கழுதைகளை போன்று என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டதற்கு பிறகு, அதை செவிமடுத்ததற்கு பிறகு அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றாதவர்களுக்கு இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறார். என்ன சொல்கிறது இந்த வசனம்? குல் இன்ன ஸலாத்தி, வாழ்க்கை ஒரு முறை உறுதி எடுத்துக்கொள், வழிபாடுகள். குல் இன்ன ஸலாத்தி, எனது தொழுகை ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். குல் இன்ன ஸலாத்தி, ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம் அல்லாஹ்விடத்தில். இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை. சந்தேகம் இல்லாமல் நான் தொழுவது எதற்காக தெரியுமா? வனுசுகி, என்னுடைய ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள், எல்லா விதமான வணக்கங்கள். பிறகு என்ன? இதோடு அல்லாஹ் முடித்து விடுகிறானா? வமஹ்யாய வமமாதி, அல்லாஹ் வமஹ்யாய வமமாதி, என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாவும். ஒவ்வொரு நேரத்திலும் தொழுகைக்கு நிற்கும் போது நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை யாருக்காக? ஒரு வாழ்க்கை வாழாதீர்கள், உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் தஆலா? நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் நோக்கத்தை புரியாமல், வாழ்க்கையின் லட்சியத்தை புரியாமல். ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால், சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த வசனத்தை நாம் புரிந்திருந்தால், இந்த வசனத்தை நாம் தெளிவாக உணர்ந்திருந்தால், நம் சமூகத்தின் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. நம் சமூகத்தின் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இன்று பலருடைய வாழ்க்கை என்ன? பெரிய பணக்காரனாக நான் ஆக வேண்டும். பல பெண்மணிகளின் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பெரிய படித்தவனை நான் மனம் முடிக்க வேண்டும், பெரிய செல்வந்தனை நான் மனம் முடிக்க வேண்டும், மிக அழகானவனை நான் மனம் முடிக்க வேண்டும், உலகத்திலேயே உயர்ந்த நாட்டிலே நாம் சென்றதாக வேண்டும். இருக்கிறதா இல்லையா? யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட நோக்கம் இருக்குமோ, யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட நோக்கம் இருக்குமோ, என் சகோதரர்களுக்கும் சொல்லுகிறேன், பெரிய செல்வ குடும்பத்திலே நான் திருமணம் முடிக்க வேண்டும், அழகிய பெண்ணை மனம் முடிக்க வேண்டும், உயர்ந்த நாட்டிலே நான் குடிகொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம், என்ற நோக்கமெல்லாம் யாருக்கு இருக்குமோ, நான் கூறுகிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். உங்களது வாழ்க்கையின் நோக்கத்தை அல்லாஹ் கூறிய நோக்கத்திற்கு மாற்றமாக ஆக்கிக் கொண்ட காரணத்தால் மீண்டும் ஒரு முறை உங்களது ஷஹாதாவை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏன்
الأعمال بالنيات إنما الأعمال بالنيات فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى امرأة ينكحها أو إلى دنيا يصيبها فهجرته إلى ما هاجر إليه. நீ எதற்காக நாட்டை துறந்தாய்? நீ எதற்காக ஹிஜ்ரத் செய்தாய்? உன்னுடைய அமல்கள் எல்லாம் உன்னுடைய எண்ணங்களை வைத்தே முடிவு செய்யப்படும். யார் அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்வினுடைய தூதருடைய அந்த மார்க்கத்திற்கு உதவுவதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ, நிச்சயமாக அவர்களுடைய ஹிஜ்ரா அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கமும் இருக்கும். யார் ஒரு பெண்ணை மணமுடிப்பதற்காக அல்லது துன்யாவின் லாபத்தை அடைவதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அவருடைய ஹிஜ்ரத் அதற்காகத்தான் கணக்கெடுக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மன தூய்மையின் அந்த உச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இங்கு மனிதன் மூமின் சொல்கிறான், முஸ்லிம் என்று தன்னை எண்ணிக்கொண்டவன் சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ னுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பணப்பேய் அவனை பிடித்திருக்கிறது. தான் பெரியவனாக ஆக வேண்டும், வசதியிலே உயர வேண்டும், படிப்பிலே உயர வேண்டும், அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி, இஸ்லாமிய அழைப்பை பற்றி, இறை அழைப்பை பற்றி, இறை தூதரின் பணியை பற்றி அவனுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நமது வாழ்க்கையை, இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையை உரசி பார்த்து ஒரு முடிவு சொல்லுங்கள். قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. ஏன் சஹாபிய பெண்மணிகளால் தியாகம் செய்ய முடிந்தது? அன்னை ஹன்சா சொல்கிறார்கள், 4 பிள்ளைகளும் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஷர்ரஃபனி பி அர்பஅத்தி ஷுஹதா. 4 ஷஹீதுகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. 4 ஷஹீதுகள் யார்? அவர்களுடைய 4 பிள்ளைகளும் காதிசியா போரிலே கொல்லப்படுகிறார்கள். என் புள்ள டாக்டர் ஆகி, என் புள்ள இன்ஜினியர் ஆகி, என் புள்ள வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும். ஆண்களின் நோக்கம் என்ன? இதற்கும் சற்று குறையாமல் தான் இருக்கிறது. இங்கே வருகிறார்கள் உம்மு சுலைம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்ட அந்த பெண்ணின் வாழ்க்கையை படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அவர்கள் பிரிந்திருப்பார்களா? அவர்கள் பெண் என்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் சபையிலே முன்னால் அமர முடியவில்லை. இல்லை என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்றால் அங்கே உம்மு சுலைமை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு சென்றால் அங்கே உம்மு சுலைமை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சென்றால் அங்கே உம்மு சுலைமை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்து மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்பி அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அழைத்து வருகிறார்கள். யாரை? கணவனை இழந்த உம்மு சுலைம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால் கணவன் பிரிந்து விட்டால் பரவாயில்லை. இன்று பல சகோதரிகள் நிலைமை என்ன தெரியுமா? தொடாத கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை பேணாத, ஜகாத் கொடுக்காத கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தங்களது ஈமானை பரிசோதனை செய்து கொள்ளட்டும், தங்களது இஸ்லாத்தை பரிசோதனை செய்து கொள்ளட்டும். ஆனால் தங்களுக்கு ஏதாவது சில உரிமைகள் பாழாக்கப்பட்டால் அதற்காக தலாக் கேட்டு வருகிற பெண்கள், அதற்காக விவாகரத்து கேட்டு வருகிற பெண்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் வெறுப்பை அமையுங்கள். கணவன் இஸ்லாமை ஏற்கவில்லை, உன்னோடு வாழ முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள், வலியுறுத்துகிறார்கள்.
தெரியுமா? என் சகோதரர்கள் யாராவது சொன்னால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தக்க பரிசு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை யார் என்று சொல்ல தெரியுமா? சகோதரிகள் மட்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர். அழைத்து கொண்டு வருகிறார்கள். இங்கே பாருங்கள், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி எப்படி உம்மு சுலைமின் உள்ளத்தை புரட்டி போட்டது. கணவனை இழந்த பெண் அந்த ஆண் பிள்ளையின் தேவைக்கு எவ்வளவு அதிகம் தேவை உடையவர்களாக இருந்திருப்பார்கள். ஆறுதல் அளிப்பவர்கள் இல்லை, துணை நிற்பவர்கள் இல்லை. அந்த அனஸை அழைத்துக் கொண்டு வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய மகனை உங்களுடைய பணியாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தீனுடைய லட்சியம். என்னுடைய மகனை உங்களுடைய பணியாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சபையிலே பணியாளராக எனது மகனை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இது எதை உணர்த்துகிறது? உம்மு சுலைம் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். இன்று கேட்டு பாருங்கள் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளில் எத்தனை பிள்ளைகளை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை நீங்கள் தீனுக்காக உருவாக்கி இருக்கிறீர்களா? அந்த நபியின் மீது பாசத்தை அவர்களுக்கு விதைத்திருக்கிறீர்களா? இந்த மார்க்கத்திற்காக வாழ வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? தன் குழந்தையின் பசியை தாங்க முடியாத நீங்கள், தன் குழந்தையின் சிரமத்தை தாங்க முடியாத நீங்கள், இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். இந்த மார்க்கம் இல்லை என்றால், இந்த இஸ்லாம் இல்லை என்றால், மறுமையின் கஷ்டத்தை, மறுமையின் சோதனையை நினைத்து பார்க்க வேண்டாம். உம்மு சுலைம் அனஸை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஹாதா அனஸ் முகாதிமுக யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனஸ் பணிவிடை செய்கிறார்கள். இங்கே உம்மு சுலைம் நபியை பிரியவில்லை. அங்கே நபி என்ன நிலைமை ஹிஜ்ரத் செய்தாலும் சரி, போருக்கு சென்றாலும் சரி, ஒரு நேரம் எப்படி தெரியுமா ஆகிறது? கர்ப்பஸ்திரியாக ஆகிவிடுகிறார்கள், கற்ப நிலையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் அந்த வழியோடு, அந்த சிரமத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்மு சுலைம் புறப்படுகிறார்கள். அடுத்துள்ள நிலைமையை நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிலிருந்து திரும்பும் போது மதீனாவிற்கு சற்று முன்பாக உம்மு சுலைம் அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இங்கே பிரசவ வலியினால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை, பயணிக்க முடியவில்லை, தாமதிக்கிறார்கள். ஆனால் உள்ளம் இங்கே துடிக்கிறது. அல்லாஹ்வின் தூதரோடு மதீனாவை விட்டு புறப்பட்டோம், அல்லாஹ்வின் தூதரோடு மதீனாவிற்குள் செல்ல வேண்டும் என்பதாக. இங்கே அபூ தல்ஹா துடிக்கிறார், மனைவியை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து போவதை பார்க்கிறார்கள். நினைத்து பாருங்கள், பாச போராட்டத்தை நினைத்து பாருங்கள். இன்று நாம் அல்லாஹ்வின் தூதருடைய பாசத்தால், மார்க்கத்தின் பாசத்தால் எதை இழந்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே? அற்ப சுகத்தை கூட எனக்கு தயாரில்லாமல் இருக்கிறோம். மார்க்க கல்விகளை படிப்பதிலே இந்த மக்கள் முஸ்லிம் சமுதாயம் செய்கிற அலட்சியத்தை பாருங்கள். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, நபியின் ஹதீஸ்கள் வீடுகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது புத்தக நிலையங்களிலே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. வாங்கி படிப்பதற்கு நேரமில்லை, வாங்கினால் அதை புரட்டுவதற்கு நேரமில்லை. இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நபியின் மீது நாங்கள் பாசம் உள்ளவர்கள் என்பதாக. இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாம் உண்மையான முஸ்லிம்கள் என்பதாக. இங்கே அபூ தல்ஹா பார்க்கிறார், நான் என் மனைவியோடு பிரசவ வேதனையிலே இருப்பதா அல்லது ரசூலுல்லாஹ்வோடு செல்வதா? இங்கே பாருங்கள், உம்மு சுலைமுடைய தியாகத்தை பாருங்கள். ஒரு கணவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண் எப்படி இருக்க வேண்டும் மார்க்க விஷயங்களில் என்பதற்கு இங்கே உதாரணத்தை பாருங்கள். சொல்கிறார்கள், அபூ தல்ஹா, உன்னுடைய உள்ளம் போராடுவதை நான் அறிகிறேன். நான் வலியோடு துடித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு செல்லுங்கள் மதீனாவிற்குள் என்று தனது கணவனை பிரிவதற்கு தயாராகி விடுகிறார்கள்.
என்னையத்திற்குரியவர்களே, இது எங்கிருந்து வருகிறது? குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்கள். மறுமையிலே சொர்க்கம் கிடைக்க வேண்டும். உஸ்தாத் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, அக்கபாவுடைய ஒப்பந்தம் கணவனை இழக்க தயார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரிலிருந்து திரும்பிய போது பெண் ஒருவர் ஓடோடி வருகிறார்கள். யாருக்காக? யாரை பார்ப்பதற்காக? அப்போது சொல்லப்படுகிறது, உன்னுடைய தந்தை கொல்லப்பட்டார், கவனிக்கவில்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிறகு சொல்லப்படுகிறது, உன்னுடைய சகோதரன் ஷஹீதாகிவிட்டான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மீண்டும் முன்னேறுகிறார்கள், உன்னுடைய மாமன் கொல்லப்பட்டு விட்டான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்து சொல்லப்படுகிறது, உன்னுடைய கணவனால் கொல்லப்பட்டு விட்டார், சற்று திடுக்கிடுகிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மாதா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று. என்ன உணர்வை பெற்றிருந்தார்கள்? தந்தை இழந்தார்கள், சகோதரனை இழந்தார்கள், மாமனை இழந்தார்கள், கணவனை இழந்தார்கள். கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். குல்லு முஸீபத்தின் பஅதக யா ரசூலல்லாஹ் ஜலலுன், நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பின்னால் எத்தனை பெரிய சோதனைகள் எங்களுக்கு வந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் அற்பமானது, அவற்றை தாங்கிக் கொள்ள நாங்கள் தயார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயிற்சியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய வஜ்ஹத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தார். இந்த இஹ்லாஸ், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி, இந்த நோக்கம் யாரிடத்திலே வருமோ, இந்த புரட்சி எண்ணத்திலே ஏற்படுகிற இந்த இஹ்லாஸுடைய புரட்சி, மறுமையின் புரட்சி, அல்லாஹ்விற்காக. ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வ லா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. என்னையத்திற்குரியவர்களே, இன்று நாம் இந்த மன தூய்மைக்கு தான் மிக தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். சொர்க்கத்தை நாடி அதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தால்தான் நாமும் முஸ்லிமாக வாழ முடியும், இஸ்லாமை பேண முடியும், ஃபர்துகளை பேண முடியும், சுன்னத்துகளை பேண முடியும், மார்க்க ஒழுக்கங்களை பேண முடியும். அந்த நோக்கம் இல்லை என்றால் நீங்கள் அழகாக பேசலாம், அழகாக பேசப்படுவதை கேட்கலாம், ஆனால் வாழ்க்கையிலே வராது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பேசப்படுகிற பேச்சுகள் எல்லாம் நாளை மறுமையிலே நமக்கு எதிரான சாட்சிகளாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம், நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவோம், அல்லாஹ்விற்காக நமது வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோம். கடந்த காலத்திலே ஏற்பட்ட தவறுகளுக்காக, அலட்சியத்திற்காக, குறைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி மன்னிப்பு கேட்போம். இனி எஞ்சி இருக்கிற வாழ்க்கை நாளையோ அல்லது மறுநாளோ அல்லாஹ்விற்காக வாழ்ந்து, என்னிலும் நான் ஒவ்வொரு மனிதனும் முதலிலே அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய நப்சிலே, அவனுடைய சுய எண்ணங்களிலே, சுய செயல்பாடுகளிலே இஹ்லாஸை அடிப்படையாக வைத்து, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடிப்படையாக வைத்து முதலிலே மாற்றத்தை, ஒரு நல்ல புரட்சியை கொண்டு வரட்டும். அந்த மனிதரால் தான் தனது மனைவியிடத்திலே புரட்சியை கொண்டு வர முடியும். அந்த மனைவியால் தான் தனது கணவனிடத்திலே ஒரு புரட்சியை கொண்டு வர முடியும். அந்த பெற்றோர்களால் தான் பிள்ளைகளிடத்திலே புரட்சியை கொண்டு வர முடியும். அந்த குடும்பத்தால் தான் தங்களை சுற்றி உள்ள சூழலிலே, சமூகத்திலே புரட்சியை கொண்டு வர முடியும். இப்ராஹிமையும் ஹாஜரையும் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இங்கே நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசப்பட்ட விஷயங்களை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்பானாக. நம்முடைய எண்ணங்களை அவருடைய பொருத்தத்திற்காக ஆக்கி அருவானாக. நம்முடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி செய்யப்பட்ட நல்ல அமல்களாக ஆக்கி அருவானாக. நம்முடைய செயல் அனைத்திலும், நம்முடைய நம்பிக்கையிலும், நம்முடைய செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள்வானாக. இம்மை மறுமையின் தீமைகளை விட்டு, இம்மை மறுமையின் கெடுதிகளை விட்டு, அனைத்து விதமான தீய சோதனைகளை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. அப்போது கோடி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.